காலத்தை கடந்தும் தலைமுறைகளை தாண்டியும் பக்தர்களின் உள்ளங்களில் சிவநாமத்தை உரிக்கச் செய்யும் திருத்தலங்கள் தமிழகத்தில் எண்ணற்றவை. அவற்றுள் வரலாற்று சிறப்பும் கலை நயமும் இறை அருளும் ஒருங்கே அமைந்த புண்ணிய திருத்தலமே சேலம் மாவட்டம் பேளூரில் அருள்பாலிக்கும் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் தானாகவே தோன்றி அருள்பாலிப்பதாக போற்றப்படும் இத்தலம் சிவபக்தர்களுக்கு நம்பிக்கையையும் மன அமைதியையும் அளிக்கும் புண்ணிய பூமியாக விளங்குகிறது. சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பேளூர் பண்டைய காலத்திலிருந்தே ஆன்மீக மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் பெற்ற பகுதியாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சிவபெருமான் தான்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தானே தோன்றிய ஈஸ்வரர் என்பதே இப்பெயரின் பொருள். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதாக தலமரபு கூறுகிறது. எனவே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிலை அல்லாமல் இறைவனே தானாக வெளிப்பட்ட திருமேனியாக இங்கு சிவலிங்கம் வழிபடப்படுகிறது என்ற பக்தி நம்பிக்கை நிலவுகிறது. சிவபெருமானுக்கு பல திருநாமங்கள் உள்ளன. அவற்றுள் தான்தோன்றீஸ்வரர் என்பது மிகவும் ஆழமான ஆன்மீக பொருளை கொண்டது. இறைவனை நாம் தேடிச் செல்லும் முன்பே அவர் நம் உள்ளத்தில் உறைகிறார் என்பதையும், இறைவனின் அருளை பெறுவதற்கு உண்மையான பக்தியே முதன்மையானது என்பதையும் இத்திருநாமம் நினைவூட்டுகிறது. இறைவனை அடைய நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 100 அடிகள் எடுத்து வருவான் என்ற பக்தி உணர்வை இத்தலம் நமக்கு அளிக்கிறது. பழமையான சிவாலயங்களுக்கே உரிய கட்டிடக்கலை அம்சங்களுடன் இக்கோயில் அமைந்துள்ளது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், பிரகாரம், கோபுரம் போன்ற அமைப்புகளுடன் கோயில் திகழ்கிறது. கோயிலின் தூண்கள், சிற்பங்கள் மற்றும் கட்டிட அமைப்புகளில் காணப்படும் கலைநயம் அக்கால கலைஞர்களின் திறமையை எடுத்து காட்டுகிறது. இத்தகைய பழமையான கோயில்களில் காணப்படும் கற்சிற்பங்கள் வெறும் அலங்காரம் அல்ல, அவை நம் முன்னோர்களின் கலை, சமயம், பண்பாடு ஆகியவற்றை தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும் வரலாற்று சான்றுகளாகும். இத்தலத்தின் மூலவராக தான்தோன்றீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். சிவபெருமானுடன் அம்பிகையும் அருள்பாலிப்பது இத்தலத்தின் ஆன்மீக சிறப்பாகும். சிவமும் சக்தியும் இணைந்து அருள்பாலிப்பதால் குடும்ப நலம், மன அமைதி, செல்வ வளம், தம்பதியர் ஒற்றுமை ஆகியவற்றுக்காக பக்தர்கள் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர். தான்தோன்றீஸ்வரர் என்ற திருநாமமே நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. இறைவன் எங்கோ தொலைவில் இல்லை, நம் உள்ளத்திலும் நம் செயல்களிலும் நம் அன்பிலும் அவர் நிறைந்திருக்கிறார். நாம் அகந்தையை விட்டு உண்மையான மனதுடன் இறைவனை சரணடைந்தால் வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும். இறைவனை வழிபடுவது என்பது வேண்டுதல்களை மட்டும் கேட்பது அல்ல, நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான மன உறுதியையும் அறநெறியையும் பெற்றுக்கொள்வதே உண்மையான இறை வழிபாடு. பேளூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானின் அருளை தேடி வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் வழங்கும் புனித திருத்தலமாக திகழ்கிறது. தானாக தோன்றிய இறைவனை தரிசித்து மனதில் உள்ள பாரங்களை அவருடைய திருவடிகளில் வைத்து எல்லாம் சிவமயம் என்ற உணர்வுடன் திரும்பும் போது நம் உள்ளம் இலகுவாகிறது. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் அறவழியில் நடப்போம். தான்தோன்றீஸ்வரர் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.